ஒரு இரவு 15 வயதான அருண் தனது தாத்தாவுடைய பழைய அலமாரியில் ஒரு பழைய நாணயம் கண்டுபிடிக்கிறான். அதில் ஒரு பிரம்மாண்டமான மாய நகையின் குறியீடு இருந்தது. நாணயின் பின்புறத்தில் ஒரு கையெழுத்து, அது உயிரை காப்பாற்றும் அல்லது அழிக்கும் பாகுபாடு. அருண் தனது நண்பி வித்யாவுடன் சேர்ந்து அந்த குறியீட்டை பின்தொடர்கிறார். இருவரும் காட்டின் நடுவே ஒரு பழைய கோபுரம் போன்ற இடத்தை அடைகிறார்கள். அந்த இடம் நிரம்பிய பாம்புகளால் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் அருண் தனது தாத்தா சொன்ன பரிணாம சூத்திரத்தை நினைவில் கொண்டு ஒரு குரல் உச்சரிக்கிறான். அனந்த பீடம் திறக்கப்படட்டும். பாகுபாடு. பட்டென நிலம் நடக்கிறது. ஒரு மறைந்த கதவு திறக்கிறது. அந்த அடுக்கு மாடியில் அவர்கள் ஒரு வெண்கல பெட்டியை காண்கிறார்கள். திறந்தவுடன் அதன் உள்ளே ஒரு சிறிய பச்சை கற்கள் மின்னும் நகை. ஆனாலும் அது அவர்களை நோக்கி மின்குமிழ்கள் டிக்கத் தொடங்குகிறது. பாகுபாடு. வித்யா அலாரம் பின்சக்கரமாக வேலை செய்கிறது என்பதை கவனிக்கிறாள். அது ஒரு கண நேரத்திற்குள் தற்கொலை தற்காப்பு துவங்கும் என குறியீட்டில் எழுதப்பட்டுள்ளது. அருண் நாணையின் பின்னால் இருந்த சரியான தளத்தில் அதை பொருத்துகிறான். கட்டிடம் நடுங்குகிறது. ஆனால் நகை மிதமாகிறது. அந்த நகை நிஜமாக பாரம்பரியத்தையும் ஆற்றலையும் தரும் அரியக்கால் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். கடைசி ட்விஸ்ட். வீட்டுக்கு போய் அவர்கள் அந்த நாணயை மீண்டும் பார்க்கையில் அது மாறியிருக்கும். அதில் புதிய வார்த்தை, இது தொடக்கம் மட்டுமே.